ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா ரெசிபி. நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான பைனாப்பிள் வச்சு பண்ணக்கூடிய ஒரு பச்சடி ஐட்டம் பார்க்க போகிறோம். இது ஓணம் சத்யாவில் உள்ள ஒரு சைட் டிஷ். வாங்க வீடியோவுக்கு போகலாம். அதற்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு சின்னதாக வெட்டிய பைனாப்பிளை சேர்த்துக்கிடலாம். இது மொத்தமாக 200 கிராம் இருக்குது. இனி இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடலாம். தண்ணியோட அளவு ரொம்ப சேர்க்காதீங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள், தேவையான அளவிற்கு உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கிடலாம். இதை ஒரு நேரம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு மூடி வச்சு மூடி அன்னாச்சி பழத்தை நல்லா வேக வச்சுக்கிடலாம். அப்பப்போ இடையில எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கேரளா ரெசிபி பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இனி பச்சடிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதற்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்து வச்சுக்கிடலாம். கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சிறுசீரகம், கொஞ்சமாக தண்ணி, இது எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிடலாம். பைனாப்பிள் நல்லா வெந்துருச்சு. நல்லா தண்ணியும் வற்றி வந்துருச்சு. தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மூடி எதுவுமே வைக்காமல் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. இனி அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்துக்கிடலாம். கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். மசாலா ஸ்மெல் எல்லாம் நல்லா போகட்டும். நீங்கள் மூடி வச்சுக்கிடலாம். அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். உப்பு காரம் எல்லாம் இந்த நேரத்தில் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிப்பியில் காரம், உப்பு, புளிப்பு எல்லாமே கலந்து வரும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஓரளவு தண்ணி எல்லாம் வற்றி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து 1 கப் தயிரை நம்ம சேர்த்துக்கிடலாம். தயிர் நல்லா கட்டியான தயிரை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் வச்ச தயிருங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. உங்களுக்கு கட்டி தயிர் கிடைச்சதுன்னா கட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இனி தாளித்து ஊற்றிடலாம். அதற்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிடலாம். வெந்தயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி 2 வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். இதை நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பச்சடியில் சேர்த்துக்கிடலாம். அவ்வளோதான். சுவையான பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே கேரளா ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.